சென்னை வேளச்சேரியில் ஒரே வீட்டை குத்தகைக்கு விடுவதாக கூறி பலரிடம் லட்சக்கணக்கில் மோசடி செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர். வேளச்சேரி லட்சுமிபுரம் பகுதியில் உள்ள வீட்டை குத்தகைக்கு தருவதாக கூறி அக்பர் ஷெரீப் மற்றும் இம்ரான் ஆகியோர் பலரிடமிருந்து 7 லட்சம் ரூபாய் வீதம் வசூலித்துள்ளனர். பின்னர் வீட்டை ஒப்படைக்காமல் பணத்தையும் திருப்பி வழங்காமல் 3 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தங்களிடம் மோசடியாக பெறப்பட்ட பணத்தை மீட்டு தருவதுடன் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வேளச்சேரியில் வீடு காட்டினாங்க. அதில் 8.5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்குறோம். 66 பேர் வந்து நிற்கிறாங்க. இந்த காசை எப்படின்னா வாங்கி கொடுக்கணும். யாருன்னா போனால் ரவுடிஸ் வச்சு மிரட்டுறாங்க. நல்ல நடவடிக்கை எடுக்கணும். அப்போ தான் அடுத்தவங்க செய்ய மாட்டாங்க. இதில் வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் 80 பேர் இருக்காங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 7 லட்ச ரூபா கொடுத்துருக்குறேன். பாவம் ஒரு சில பேர் வந்து சுத்தமாக 15 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் ரூபா காசு வரல. ஃபோனில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எங்கே வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடு, நான் வந்து உன்னை எங்கே பார்க்கணுமோ பார்த்துக்கிறேன், என்ன பெயிலில் போடுவாங்க, ரிமாண்ட் பண்ணுவாங்க, ரிமாண்ட் பண்ணால் பரவாயில்ல, நான் பெயிலில் வந்துக்குவேன், உன் பணத்தை எப்படி வாங்குன்னு நான் பார்த்துப்புறேன் அப்படின்னு எங்களை மிரட்டுறாங்க. ஆனால் எனக்கு பணமே வேணாம், எனக்கு பணத்தை கொடுங்கன்னு. அவர் என்னன்னா நிறைய டாக் என்ன, நீ ஆட்டோ போ, என்ன வேணால் பண்ணு, பணம் நான் உங்களுக்கு தர முடியாது அந்த மாதிரிலாம் சொல்லி ஃபோனில் ஆடியோலாம் எங்கள்கிட்ட இருக்குது எல்லாமே. அதனால் இது ரொம்ப நாளாக இது என்னது இந்த ஸ்கேமு நடந்துக்கிட்டே இருக்குது சார். வேளச்சேரியில் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அவங்களும் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல. அதுவும் கொஞ்சம் இஷ்யூ ஆனதுக்கப்புறம் தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. அது முன்னாடியே அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா ஜனவரிக்கு அப்புறம் அநேக பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டியிருக்காங்க. இல்லை போன 10 நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தர் 6 லட்ச ரூபா மாட்டியிருக்காரு சார். நிறைய பேர்த்த ஏமாற்றுங்க. இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு டீமே இருக்குது சார்.